தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் பார்க்கும்பொழுது ஆடு மாடுகளை கூட்டு போய் ஒரு மாடு நடத்தக்கூடிய ஒரு தலைவராக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இருக்கிறார். குலத்தொழில் குறிப்பாக யாதவ மக்களுடைய வாக்கு வங்கியை பண்றதுக்காக ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியல் தான் திரு சீமான் கையில் இருக்காருன்னு சொல்றாரு. ரொம்ப ஏழையா இருக்க அவங்களுக்கு வசதி. ஏன்னா நீங்க கொடுக்குறீங்களா 1000 ரூபாய், அது பெரிய காசா இருக்கு. ஏழையா நீங்க இல்லைன்னு வைங்களா, நீ யாரா எனக்கு 1000 ரூபாய் பிச்சை போடுறதுன்னு ஒரு கேள்வி வரும். ஒரு 10 பனைமரம், ஒரு 10 ஆடு, 5 ஒரு 15 கோழி, 2 மாடு அப்படின்னா அவனுடைய இன்கம் கீழே போகுமா மேலே போகும்? மேலே தான் போகும். அப்போ அதை தானே சீமான் பேசுறாரு. ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்களே சொல்றீங்க சைனாலாம் கௌபாய் கல்ச்சர், கௌபாய்க்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்தா இல்லையாங்க அமெரிக்கால? நீங்க ஜீன்ஸ் போடுறீங்களா? ஆமா, கௌபாய் கல்ச்சர் தானே அது. அது கௌபாய்ன்றவன் யாரு? மாடு மேய்க்கிறவங்க. அப்போ ஆல்ரெடி மாடு மேய்க்கிறவங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. மாடு மேய்க்கிறவன் தான் பிள்ளைய படிச்சு நல்ல வேலைக்கு அனுப்ப நீ மாடு மேய்க்கிற படிடான்னு சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க திரு சீமான்? படித்தவர்கள் ஏன் மாடு வளர்க்க கூடாதா? தவறே கிடையாது சார், அது அவனா பண்ண போறான். இந்திய படிச்சவன் டாஸ்மாக்ல பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி அதுக்கான இது நடக்குதா இல்லையா? நடக்குது சார். அதை விட கேவலம் இல்லையா அது? இதை விட கேவலம் இல்லையா வேற எங்கோ? சார் அவங்க MBA முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் வித்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு அவமானமா தெரியல? அது பெரிய பெரிய பண்டாரம் இருந்தா கூட அவன் மாடுக்கு ஒரு விவசாய கூலிகிட்ட கூட்டு நீ மேய்ன்னு தானே சொல்றான். ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? நீ விவசாய கூலிகிட்ட எதுக்கு மேய்க்கிறீங்க? ரேஷன் கடையில வேலை செய்யலையா சார்? ரேஷன் கடையில வேலை இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? தவறே சொல்லுது. அவர் சொல்லக்கூடியதெல்லாம் தவறுன்னு சொல்லல. நீங்க ஒரு விமர்சனத்துக்கு என்ன இல்ல, பின்னோக்கி கொண்டு போறதுக்கு எப்படி கால்நடைகளை ஒழிப்பதன் மூலமா யார் லாபம் அடைகிறார்? கால்நடைகளை ஒழிக்கல சார். இருங்க நான் டிராக்டர் சார், இருங்க சார் சொல்லுங்க. டிராக்டர்னு ஒண்ணு உள்ள அங்க ஆடு மாடுல வச்சு அடிமைப்படுத்திட்டு இருந்த ஒரு சமூகத்தை விடுதலைக்கு ஆமா சார், இன்னைக்கு யார் ஏறு ஓடிட்டு இருக்கா? நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசப்படுறீங்க. நான் சொல்லி முடிச்சேன்னா அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியில போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு சாதியம் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். ஆண்டான் அடிமைன்றது இப்ப இல்ல. நான் பியூரா விவசாய வில்லேஜ்ல இருந்து வரேன். சார்பா வாழணும்னா 1000 ரூபாய் நீங்க போடுற பிச்சை காசுக்கு இல்ல, அதை எதிர்பார்க்காம வாழணும்னா அவன் இதெல்லாம் வச்சா he will be see. பணங்கள்ல நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா பணங்கள்ல எந்த ஃபேக்டரியில இருந்து வரும்? யாரோ ஒரு விவசாயி எடுத்துட்டு போறாங்க. அங்கிருந்து காசு யார்கிட்ட போகும்? ஏதோ ஒரு வகையில் அவங்ககிட்ட தான் போகுது. அப்ப அதை எதுக்கு நீங்க தடை பண்றீங்க? பட் போதை தானே சார். அப்ப இதை எதுக்கு அலோவ் பண்றீங்க? தப்பு சார். இது தப்புனா எல்லாமே தப்பு தானே. அப்ப தப்பு ஒழிக்கணுமா? இது பரவாயில்ல, இதை ஒழிச்சுட்டு அதை அனுபவிங்க. உங்களுக்கு ஏழைகள் கிராமத்தில் பொருளாதாரம் போகக்கூடாது. அவன் 100 நாள் வேலையும் 1000 ரூபாய் நம்பிட்டு உங்களுக்கு பிச்சைக்காரனா இருக்கணும். எனக்கு நான் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் சீமான். நான் சீமான் கட்சிக்கு ஆதரவாளர் கிடையாது. எந்த கட்சிக்குமே நான் ஆதரவாளர் கிடையாது. நான் நியூட்ரலா பாக்குறேன். எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் பார்க்கும்பொழுது ஆடு மாடுகளை கூட்டு போய் ஒரு மாடு நடத்தக்கூடிய ஒரு தலைவராக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இருக்கிறார். பெருமளவில் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. குறிப்பாக திராவிடம் பெரியாரிஸ் எல்லாம் பேசக்கூடியவங்க மறுபடியும் குலக்கல்வி திட்டத்திற்கு RSS பிஜேபியினுடைய நேரடியாகவே திரு சீமான் செயல்படுறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய துணை பொதுச் செயலர் வன்னியரசு அவருடைய கமெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம். குலக்கல்வின்னு சொல்ல குலத்தொழில் குறிப்பாக யாதவ மக்களுடைய வாக்கு வங்கியை பண்றதுக்காக ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியல் தான் திரு சீமான் கையில் இருக்காருன்னு சொல்றாரு. இந்த ஆடு மாடுகளுக்கான அரசியல் மாநாடு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முக்கியமானதா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இங்க உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தொடக்கத்திலிருந்தே என்னுடைய கட்சி எல்லா உயிர்களுக்குமானது, என்வாயர்மெண்ட் இந்த புறச்சூழலுக்குமானது அப்படின்னு அறிவிச்சுட்டு பேசினதா நான் மற்ற கட்சிகளை பார்த்ததில்லை. சீமான் அதை செஞ்சிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் அவர் பல மேடைகளில் பேசுறாரு. என்னுடைய அரசியல் எல்லா உயிரினங்களுக்கும் அப்படின்னு பேசுறாரு. ஓகே. பெரும்பாலும் 3ஆம் உலக நாடுகளில் ஒரு ஸ்டேட் உங்களை ஏழையா வச்சுக்கிறது தான் ட்ரை பண்ணும். ரொம்ப ஏழையா இருக்க அவங்களுக்கு வசதி. ஏன்னா நீங்க கொடுக்குறீங்களா 1000 ரூபாய், அது பெரிய காசா இருக்கு. ஏழையா இருக்கும்போது ஏழையா நீங்க இல்லைன்னு வைங்களா, நீ யாரா எனக்கு 1000 ரூபாய் பிச்சை போடுறதுன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ கிராமப்புற பொருளாதாரத்தில் இப்போ அரசியல் விடுதலை நம்ம பேசுறோம், சமூக விடுதலை பேசுறோம், பொருளாதார விடுதலை நம்ம பேசுறோமா? பேசிதான் ஆகணும். பேசுறோமா?
கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது ஒரு முக்கியமான விஷயமா கொண்டு போறாங்க. இன்னைக்கு அளவுல இல்ல பொருளாதார விடுதலை பத்தி பேசுறது இல்ல, ரைட்டா? அப்போ பொருளாதார விடுதலை, கிராமப்புற பொருளாதார விடுதலைக்கு ரொம்ப முக்கியமானது கால்நடைகள். உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரைய இந்தியா வந்து 2வது உலகத்தில் மிகப்பெரிய ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட். ஆமா, சைனா, இந்தியா, பிரேசில் அண்ட் அமெரிக்கா 4 நாடுகள் தான் உலகத்துல விவசாய உணவு உற்பத்தியில அதிகமா உள்ள நாடுகள்ல நம்ம 2வது இடத்துல இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே 60% மக்கள் அக்ரேரியன் லேபர்ஸ் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில 13% அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. ஓகே, இப்படி இருக்கும்போது கால்நடையை உங்கள்ட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. இப்ப ஒண்ணு, சைனாவை பொறுத்தவரையும் இந்த லேண்ட் பிலாங்ஸ் டு த ஸ்டேட். எல்லா விவசாய நிலங்களும் அரசுக்கு சொந்தமானது. அங்க உள்ள விவசாயிகள் அங்கேருந்து அரசுகிட்ட இருந்து ஒன்று குத்தகை எடுத்து வேலை பண்ணணும். அப்படிலாம் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அங்க நீங்க வந்து வேலை செய்யணும். ஓகே, இப்போ சீமான் சொல்றாரு இல்லையா, நான் சொல்லி முடிச்சேன். அப்போ இங்க வந்து சிறு குறு விவசாயிகள் தான் அதிகம். எங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறு குறு விவசாயிகள் தான் அதிகம். 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகள் தான் ரொம்ப அதிகம். ஓகே, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு விவசாயம்னா அவனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 400 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்கும். ஓகே, இப்படிதான் நம்மளுடைய விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் தான். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விவசாயிக்கு ஒரு 100 குழி நிலம், டெல்டால எடுத்துப்போம், ஒரு 100 குழி நிலம், 100 குழி நிலத்தை சுத்தி ஒரு 10 பனைமரம், ஒரு 10 ஆடு, 5 ஒரு 15 கோழி, 2 மாடு அப்படின்னு தான் அவனுடைய இன்கம் கீழே போகுமா மேலே போகும்? மேலதான் போகும். அப்போ அதை தானே சீமான் பேசுறாரு. இல்ல சார், நீங்க இது வந்து அவசியம் இல்லையா? இல்ல, விவசாயம் பண்ண வேண்டியது அவசியம், கால்நடைகளை பராமரித்து பாதுகாக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கும் உரிமை ஒன்று மாற்றுகிறது கிடையாது. ஆனா அதை வந்து ஒரு அரசியலாக்கி ஏற்கனவே திரு சீமானுடைய கடந்த கால பேச்சு எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீங்களே சொல்றீங்க சைனாலாம் வந்து கௌபாய் கல்ச்சர், கௌபாய்க்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்தா இல்லையாங்க அமெரிக்கால? நீங்க ஜீன்ஸ் போடுறீங்களா? ஆமா, கௌபாய் கல்ச்சர் தானே அது. அது கௌபாய்ன்றவன் யாரு? மாடு மேய்க்கிறவங்க. அப்போ இதுல என்ன தொழில் தானங்க உங்களுக்கு? அக்ரேரியன் எக்கானமியா இல்லையா? நான் கேக்குறேன். நான் டைரி பால் பொருட்கள் பொருளாதாரமா இல்லையா? மிகப்பெரிய சந்தை பொருளாதாரம். அப்ப அரசே செய்யலாமா? இல்ல என்ன தப்பு இருக்கு? ஆல்ரெடி மாடு மேய்க்கிறவங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. மாடு மேய்க்கிறவன் தான் பிள்ளைய வந்து படிச்சு நல்ல வேலைக்கு அனுப்ப, நீ மாடு மேய்க்கிற படிடான்னு சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க? திரு சீமான் படித்தவர்கள் ஏன் வந்து மாடு வளர்க்க கூடாதா? தவறே கிடையாது சார், அது அவனா பண்ண போறாங்க. ரேஷன் MBA படிச்சவன் டாஸ்மாக்ல பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. IAS அதிகாரி அதுக்கான இது நடக்குதா இல்லையா? நடக்குது சார். அதை விட கேவலம் இல்லையா? அது இதை விட கேவலம் இல்லையா வேற எங்கோ? சார் அவங்க MBA முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் வித்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு அவமானமா தெரியல? அது நிச்சயம் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. அவமானமா தெரியுதா இல்லையா? அரசு இல்ல ஃபர்ஸ்ட் வில் ஆன்சர் ஒன் பை ஒன். இது அவமானமா இல்லையா? அவமானம் தான். ரைட். செகண்ட் உங்க கேள்வி கேளுங்க. அது அரசு டாஸ்மாக் நடத்துது, அதனுடைய அதிகாரியவோ அவங்க ஊழியராவோ வேலை செய்யறாங்க. ஆமா, இந்த பக்கம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்க இன்னைக்கு யார் சார் மாடு மேய்க்கிறாங்க? யார் பெரிய பெரிய செல்வந்தர்கள் மாடு மேய்க்கிறாங்களா? பெரிய பெரிய பண்ணையாளர்கள் மாடு மேய்க்கிறாங்களா? பெரிய பெரிய பண்ணையாளர்கள் இருந்தா கூட அவன் மாடு வந்து ஒரு விவசாய கூலிகிட்ட கூட்டு நீ மேய்ந்தானா சொல்றான். ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? நீ விவசாய கூலிகிட்ட எதுக்கு மேய்க்கிறீங்க? ரேஷன் கடையில வேலை செய்யலையா சார்? ரேஷன் கார்டு வேலை இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? தவறே சொல்லுது. அவர் சொல்லக்கூடியதெல்லாம் தவறுன்னு சொல்லல. நீங்க ஒரு விமர்சனத்துக்கு என்ன இல்ல, பின்னோக்கி கொண்டு போறதுக்கு எப்படி நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கேங்க நானு. ஓகே, எனக்கு மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஐ டு. அதுல என்ன இருக்கு? தவறே கிடையாது சார். அது ஒரு அரசியலா கொண்டு போய் அவசியம் என்ன இருக்கு? இதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன். ஏதாவது எந்த கட்சியாவது மேய்ச்சல் நிலத்தை பத்தி நீங்க பேசிருக்கா? இல்ல. அது பேசுறது சரியா தவறா? ரெண்டாவது வெயிட், எதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்க நடந்தது? யாருக்கு எதிரான ஜல்லிக்கட்டு போராட்டம்? சார் அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. நான் உடன்படுங்கன்னு சொல்ல, நான் கேள்விதான் கேட்டேன். யாரை எதிர்த்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துனாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம ஏன் பேன் பண்ணி வச்சிருக்கோம்? பேன் பண்றதுக்கு பின்னணி யார் இருந்தா? ஒரு தனியார் அமைப்பு இருந்தது. எந்த பெயர் சொல்லுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அமைப்பு இருந்தது? பீட்டான்ற ஒரு அமைப்பு இருந்தா. பீட்டா எதுக்கு வந்து ஜல்லிக்கட்டு தடை பண்றது இங்க பிரச்சனை பண்ணாங்க?
இல்ல அதனுடைய அரசியல் நீங்க உள்ள போனீங்கன்னா அது நிறைய இல்ல விஷயம் இல்ல உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க. அதுக்குள்ள அதை விவாதிக்கிறதுக்காக இல்ல. அது ஒரு உதாரணத்துக்காக நான் கேட்கிறேன். இது வந்து விலங்கினங்களை துன்புறுத்துறாங்க, காட்சி பொருள் பட்டியலில் வந்து இது இருக்கு அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதுல காலம் மாற்றத்தினால நீங்க வந்து கொண்டு விலங்கினங்களை துன்புறுத்தாங்க, காட்சிப்படுத்தக்கூடாது ஆமா அப்படின்றது பீட்டாவோடைய ஆர்குமெண்ட் தமிழ்நாட்டுல. ரைட்டா? இதே பீட்டா ஆப்பிரிக்கால என்னமா சொல்றாங்க, மாடுகள்லாம் நிறைய மூச்சு விடுது, அந்த மூச்சுல மீத்தேன் காத்து நிறைய இருக்குது, அந்த மீத்தேன் காத்து புவி வெப்பமடைதல அதிகரிக்குது, அதனால மாட்டை குறைங்க அப்படின்னு அங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இது ரெண்டையும் ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்? இதற்கு பின்னாடி இருக்க வேற லாபி என்னது? டிராக்டர் லாபின்னு ஒண்ணு இருக்கா? ஆமா. அந்த டிராக்டர் லாபி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதா? ஆமா. டிராக்டர் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கில் இருக்கும். ஒரு 5 லட்சம் இருக்கும் குறைந்தபட்சம் அவ்வளவு இருக்கும். நீங்க வந்து SC/ST இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளவு மானியம் தராங்க தெரியுமா கவர்மெண்ட்? எவ்வளவு மானியம் தராங்க? 50% மானியம் தராங்க. அந்த மானிய காசு யாருக்கு போகுது? அந்த நிறுவனத்துக்கு தான் போகுது. ஆமா. அது மக்கள் வரி பணம் தானே? ஆமா. ரைட்டுங்களா? ஒரு ஊர்ல இன்னைக்கு நான் பிறந்த ஊர்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊர்ல டிராக்டரே இல்லை. எங்கேயாவது வெளில இருந்து ஒன்று வரும், ஊர் ஃபுல்லா உழுது கொடுத்துட்டு போயிடும். இன்னைக்கு எங்க ஊர்ல 8 டிராக்டர் இருக்கு. 8 EMI கட்டிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ப்ராப்பரா உழுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா ஒரு டிராக்டர் வந்து ஒரு ஏக்கரை உழுமா? இல்ல பெருசா தானே உழும். ஊர்லயே மொத்தம் ஒரு 75-80 ஏக்கர் தான் இருக்கும். அதை 8 டிராக்டர் எப்படி பங்கு போட்டுக்க முடியும்? நீங்க வந்து இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இந்த கால்நடைகளை ஒழிப்பதன் மூலமா யார் லாபம் அடைகிறார்? கால்நடைகளை ஒழிக்கல சார். இருங்க, நான் டிராக்டர் சார், இருங்க சார், சொல்லுங்க. இல்ல டிராக்டர்னு ஒண்ணு உள்ள வந்து அங்க வந்து ஆடு மாடுல வச்சு அடிமைப்படுத்திட்டு இருந்த ஒரு சமூகத்தை விடுதலைக்கு வந்து ஆமா சார், இன்னைக்கு யார் வந்து ஏறு ஓடிட்டு இருக்கா? நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசப்படுறீங்க. நான் சொல்லி முடிச்சேன்னா அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நிலமற்ற இப்போ விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியில போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதற்கு சாதியம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு விவசாய கூலி தொழிலாளியா வேலை செய்யும்போது போய் அதை வெட்டு அப்படின்னு சொல்றத அவர் விரும்பல. ஆமா. அவங்க பையன் டிரைவரா போறதா அவன் விரும்புறான். நான் உட்காந்துட்டு ஜாலியா போண்டா அப்படின்ட்டு. அதுல உள்ளது வேற. அதே தாழ்த்தப்பட்டவர், அவருக்கு ஒரு 100 குழி நிலம் இருக்குங்களேன், அந்த 100 குழி நிலத்துல வரப்புல வந்து ஒரு 10 பனைமரத்தையும் ஒரு 10 ஆடுகளையும் ஒரு 5 கோழிகளையும் 2 கறவை மாட்டையும் வச்சிருந்தா அவர் ஜாலியா இருக்கலாம். ஆமா, அவரே உள்ளலாம். அதைத்தானே சீமான் சொல்றாரு. நீங்க சொல்றதற்கும் நான் சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. நீங்க டிராக்டர் உள்ள வந்ததே பெரிய தப்புன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இல்ல. அது யாருக்கு லாபமாச்சுன்னு கேக்குறேன். சரி, யாருக்கு லாபமாச்சு? இல்ல யாருக்கு லாபமாச்சு? டிராக்டர் ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடியவருக்கு லாபம். அப்ப அரசும் டிராக்டர் கம்பெனியும் நெக்ஸஸ்ல தானே இது ஒர்க் பண்றாங்க. இந்த வருஷம் 25-26ல மெக்கனைசிங்க்கு 215 கோடி, 17,000 குடும்பங்கள் தான் அதுல 17,000 விவசாயிகள் தான் பயன்படுவாங்க. 215 கோடி. அது யாருக்கு போகுது? டிராக்டர் கம்பெனிஸ்க்கு போகுது. ஆமா. ஏங்க நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. நீங்க வந்து விவசாயம்ன்றது ஆண்டான் அடிமைன்றது இப்ப இல்ல. நான் வந்து பியூரா விவசாய வில்லேஜ்ல இருந்து வரேன். சரி. டெல்டா பகுதியில யாருமே பெருசா வந்து இன்னைக்கு குடியானவர்கள் வச்சுக்கிட்டு தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் உட்காந்து 12 மணி நேரம் வேலை செய்யறது அப்படிலாம் இல்லை. எல்லார்ட்டையுமே நிலம் இருக்கு. குறைஞ்ச ஆனா நிலம் எவ்வளவு இருக்கு? கம்மியா இருக்கு. அதுல அவன் வந்து தற்சார்பா வாழணும்னா 1000 ரூபாய் நீங்க போடுற பிச்சை காசுக்கு இல்ல, அதை எதிர்பார்க்காம வாழணும்னா அவன் இதெல்லாம் வச்சா he will be ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னைக்கு வந்து பனையர் ப்ரொடெஸ்ட் பண்ணாரா சார்? இப்ப நீங்க ஒரு வார்த்தை குறிப்பிடுங்க, அது தேவையான கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க. பிச்சை காசு 1000 ரூபாய் கவர்மெண்ட் போடுது. எதுக்கு? அது எதுக்கு? when you have எதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? எதுக்கு 1000 ரூபாயில எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதாங்க சொல்றேன். உங்களை நான் தொடக்கத்துல அதான் உங்களை பணக்காரனாக்குறங்க, விடுதலை பொருளாதார விடுதலை அடைய வைக்கணுங்க அரசு. அதுக்கு இதெல்லாம் தாங்க வழி. இங்க வந்து எத்தனை டாஸ்மாக் கம்பெனிஸ் இருக்கு? டாஸ்மாக்ல அபிஷியலா புழங்குற காசு எவ்வளவு? 50,000 கோடி. எத்தனை கம்பெனிஸ் இருக்குது உற்பத்தி பண்றதா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ற கம்பெனிஸ் அதிகபட்சமா ஒரு 3-4 இருக்குமா சார்? 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 10 இருக்கு. 10-15 பேர் தெரிஞ்சது ஒரு 3 நாள். இந்த 50,000 கோடியை யாரு பங்கு போட்டுக்கிறா? இந்த 10 பேரும். இது சரியா இல்ல? பணங்கள்ல நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா பணங்கள்ல எந்த ஃபேக்டரியில இருந்து வரும்? யாரோ ஒரு விவசாயி எடுத்துட்டு போறாங்க அங்க இருந்து. காசு யார்கிட்ட போகும்? ஏதோ ஒரு வகையில் அவங்ககிட்ட தான் போகுது. அப்ப அதை எதுக்கு நீங்க தடை பண்றீங்க? பட் போதை தானே சார். அப்ப இது எதுக்கு அலோவ் பண்றீங்க? தப்பு சார். இது தப்புனா எல்லாமே தப்பு தானே.
அப்ப இல்ல ஒழிக்கணுமா? இது பரவாயில்ல, இதை சின்னதா பண்ணிக்கலாம். இதை ஒழிச்சிட்டு அதை அனுப்புங்க, அதுக்கு அனுமதி கொடுங்க. ரெண்டுமே ஒண்ணுதானே சார்? அதுல பயனடைறது இருந்து யாருங்க? விவசாயி தானுங்க. நீங்க சொல்றது உங்களுக்கு மக்களை பேசுறீங்க. பொருளாதார விடுதலை வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். இந்த மதுல பொருளாதார விடுதலை யார் அடையா? பெருமுதல் எல்லா அரசியல் கட்சியும். ஆமா. லிக்கர் லாபி எல்லாருக்கும் பே பண்ணுது. ஆமா. சரிங்களா? உங்க கிராமத்தில் உள்ள ஏழை விவசாயிய ஓரளவுக்கு சஸ்டைனபிளா அவனை மாத்தணும்னா இதெல்லாம் தாங்க அவனுக்கு வருமானம். அப்ப நீங்க டாஸ்மார்க் ஒழிச்சிட்டு கள்ளுக்கடை திறக்கலாம், தப்பு இல்லைன்றீங்களா? தப்பே இல்லையே. எந்த உலகத்தின் எந்த நாட்டுல மது இல்லாம இருக்குது? சரி, எல்லா நாட்டிலயும் இருக்குல்ல. இதை நீங்க தவிர்த்துட்டு வாழ முடியாதுல்ல? வாழ முடியுமா முடியாதா சார்? நீங்க டாஸ்மார்க்க தனியார் கிட்ட கொடுத்துட்டா கூட அதை நீங்க அதிகமாக கூட எவனுக்கு தேவை? அதை பத்தி நான் கேட்கல. ஏன் கல்லுக்கு தடை? இந்த 10 பேரை வாழ வைக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா கவர்மெண்ட் டாஸ்மார்க் நடத்துது. வேற எதுக்கு நடத்துறாங்க? கவர்மெண்டோடைய இதுல நடக்கிற ஊழல், அந்த ஊழல் செகண்டரி, அதை பத்தி பேசிட்டு நிறைய போனோம். இல்ல அதுக்குள்ள போல சார். அப்பாவே குடிமக்கள் போயிட்டு ஒழுங்கா காய்ச்ச சாராயத்தை குடி செத்து போயிருக்காங்க. நான் கல்லு தானங்க சொல்றேன். கல்லு குடிச்சா எத்தனை பேர் செத்தான் சார்? அதுக்குள்ள கலப்பாங்க சார். அது யாரோட பிரச்சனை? இப்ப இதுல இந்த மதுல சைனைடு கலக்கலையா? டாஸ்மாக் மதுல கலந்துச்சா இல்லையா? கலந்துருக்கு. அப்புறம் ஏன் அதை கண்டுபிடிக்கல நீங்க? சார் எங்கேயோ ரேரா உயிர் தானே. உயிர் தான் சார். சொல்ல முடியாதுல்ல. டாஸ்மார்க் திறந்து நடந்த சாவை விட பாலில் கலப்படம் இல்லாம அரசு கண்டுபிடிச்சு எடுத்து வர முடியுதா இல்லையா? அதுலயும் யூரியாலாம் கலக்குறாங்கன்னு சொல்றாங்க. பால்ல அரசு தானே கொள்முதல் பண்ணுது. கேரளால எத்தனை பேர் கல் குடிச்சு செத்துட்டான்? பாண்டிச்சேரியில எத்தனை பேர் கல் குடிச்சு செத்துட்டான்? அப்போ உங்களுடைய இன்னபிலிட்டி தானே. உங்களுக்கு ஏழைகள் கிராமத்தில் பொருளாதாரம் போகக்கூடாது. அவன் 100 நாள் வேலையும் 1000 ரூபாயும் நம்பிட்டு உங்களுக்கு பிச்சைக்காரனா இருக்கணும். அதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினது, நீங்க சொல்லக்கூடிய விளைச்சல் பத்தி மேய்ச்சல் பத்தி பேசினாலுமே சரி, எல்லாமே ரைட். இது எல்லாமே திரு சீமான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை அது எப்படி நீங்க குறிப்பிட்ட சமூகம்ன்றீங்க? அவங்களே ஆடு மாடு மேய்க்கிறது இல்ல, பிராண்ட் பண்றாங்க இல்லையா? அது காழ்ப்புணர்ச்சி. இன்னைக்கு சீமான் மூக்க இப்படி பண்ணா மீம்ஸ் போடுறாங்களா இல்லையா? ஆமா. அதுக்கு RSS இப்படிதான் சிம்பிள்னு சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? இங்க ஒரு பெரிய பெய்டு கம்யூனிட்டி சீமானுக்கு எதிராக ஒர்க் பண்றதுக்கே இருக்கு. நான் உங்களுக்கே தெரியும் எத்தனை சேனல்ஸ் இருக்குது. அதெல்லாம் சார் இருக்கு சார். அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கிரிட்டிசிசம்ன்ற. நான் இதை திரு சீமான் இப்படி அறுவடை பண்ண நினைக்க மாட்டார் நீங்க சொல்றீங்க. எதை அறுவடை பண்ண? குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்கு வங்கிய அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க எதுக்கு எல்லாத்தையும் சாதியா பாக்குறீங்க? ஆட்டு மாட்டுக்கு எங்க சாதி சார்? அவர் நடத்துறாரு. இன்னைக்கு மறுநாள் அழகு முத்துக்கோனுடைய அதன் நினைவு நாளோ சம்திங் பிறந்த நாளோ வருது. நீங்க எதுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு தலித் சமூகத்து மக்கள்கிட்ட ஆடு மாடு இல்லையா? இருக்கு சார். யார்கிட்ட அதிகமா இருக்கு? இன்னைக்கு டேட்ல யார்ட்டாங்க அதிகமா இருக்கு? ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட தான். அவங்கள்ட்ட தானங்க அதிகமா இருக்கு. அவங்க ஓட்டுக்குன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீங்க பிராண்ட் பண்றது தான் சார். அவங்க எப்படி வேணாலும் பிராண்ட் பண்ணுவாங்க சார். டு யூ திங்க் நீங்க அப்படி சிந்திக்கிறீங்களா? இல்ல, இதுல நேத்து நடக்குதுன்னா இன்னைக்கு பிறந்த நாளும் நினைவு நாளும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அப்போ போனாரு, அதனால ஏங்க சார் அவர் வெளிப்படையா பேசுறாரு சார். மேடையில நீங்க அவர் பேசுனத கேட்டீங்களா சார்? இவர் ஏன் அந்த ஆடு மாடு பத்தி பேசிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஒரு நிமிஷம். சீமான் அன்னைக்கு மதுரையில பேசினத பல இடங்கள்ல இதுக்கு முன்பே பேசிட்டாரு. இது ஒண்ணும் புதுசு இல்ல. என்னன்னா அவர் அன்னைக்கு ஆட்டு மாட்டை வச்சுட்டு பேசினார், அவ்வளவுதான். இதற்கு முன்பு எல்லா மேடைகளிலும் இதே கருத்தை தான் பேசியிருக்கிறாரு. ரைட்டுங்களா? அன்னைக்கு என்ன அது நீங்க சொன்னீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான், ஒரு கவன ஈர்ப்பு தான். எல்லா மீடியாவும் என்னை பத்தி பேசணுன்ற ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம். அதுல அது எல்லா அரசியல் கட்சியும் பண்றது. எதுக்கு போய் டீ குடிக்கிறாரு, வாக்கிங் போயிடுறாரு, இல்ல இன்னொருத்தர் காதுல மைக் போட்டு பேசிட்டு இருக்காரு. எல்லாமே ஒரு விதமான கவன ஈர்ப்பு தான், அட்டென்ஷன் சீக்கிங் தான். இது அட்டென்ஷன் சீக்கிங். பட் அவர் பேசின கருத்து சரியா இல்லையா, அதுதான் நம்மளுக்கு தேவை. அவர் பேசுற கருத்து எல்லாம் சரி சார். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களா வாதம், யாருக்கிட்ட ஆடு மாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஏற்புடையதுதான். ஆனா இப்பதான் ஏதோ எல்லார் குடும்பத்திலுமே எல்லாம் வெல் செட்டில்டா இருக்கிற மாதிரியும், ஆடு மாடு மேய்க்கிறவங்க அந்த நிலையை மாற்றணுன்றதுக்காக வெவ்வேறு வேலைக்கு போறாங்க. ஒரு தவறான நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் இந்த ஐ எம் நாட் எக்ஸாஜரேட், ஒரு வார்த்தை கூட எக்ஸாஜரேட் பண்ணல. நான் நானும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஊர்ல. அந்த ஊர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு லேடி இருக்காங்க. அவங்க சிங்கிள் கைம்பெண். அவங்க ரொம்ப இளம் வயசுலயே அவங்க கணவர் இறந்துட்டாரு. 2 ஆண் குழந்தைகள். ஒரு ஆண் குழந்தை ஆட்டிசம் கிட். இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு 20-25 வயசுனாச்சும் இருக்கும். ஆட்டிசம் கிட்னா உங்களுக்கு 24 hours அட்டென்ஷன் தேவை. கிராமத்துல
என்ன வயலுக்கு போய் நடவுக்கு போயிட்டு வரணும், விவசாய வேலைக்கு போயிட்டு வரணும். அப்போ வயல்ன்றது வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கும். அவங்களால போனால் இந்த குழந்தைய பார்த்துப்பா. இன்னைக்கு அந்த ஊரில் ஒரு நல்ல மாடி வீடு கட்டி அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு அந்த அவங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஷீ இஸ் லிவிங் வெரி ஹாப்பிலி. அவங்க அந்த அம்மாட்ட 30 ஆடு தான் இருக்கு. அதை வச்சு ஷீ டிட் எவ்ரிதிங். அன்பழகின்னு அவங்க பேர். அப்போ ஒரு கேட்டலோட ரோல் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது. இதே அவங்க வந்து அதே ஊர்ல இன்னும் எனக்கு தெரிந்து அந்த ஒரு வீடு மட்டும்தான் மாடி வீடு, மற்ற எல்லாமே ஓட்டு வீடு தான். ஓட்டு வீடுனா ரொம்ப பெருசு கிடையாது. இந்த 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 ஏரியா இருக்குல்ல, இதுதான் வீடு. ஆமா, இதான் வீடு. அந்த வீடு மட்டும்தான் மாடி வீடு. இஃப் ஒன் லேடி குட் ஏபிள் டு டூ வித் 40 ஆட்டோட அவங்க பண்ண முடிஞ்சதுன்னா இது ஒரு பொருளாதார விடுதலையே இல்லை. நிச்சயமா அந்த அம்மாவுக்கு பொருளாதார விடுதலை. இதை ஏன் எல்லாரும் செய்யக்கூடாது? இல்ல, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் இதை தானங்க அவர் செய்யணும். சார் செய்யணும் தான் சார். என்ன கேட்கறாங்க ஒரு வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க வந்து சீமானை ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன்ல இருந்து பார்க்கும்போது தான் அப்படி. நான் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் சீமான். நான் சீமான் கட்சிக்கு ஆதரவாளர் கிடையாது, எந்த கட்சிக்குமே நான் ஆதரவாளர் கிடையாது. நான் ஒரு நியூட்ரலா பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. தட்ஸ் இட். நான் அதை உண்மையில நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க சீமான் சொல்றாருல, வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாரு, என் புள்ள படிக்கணும்னு சொல்றாரு. என் பையன், என்னுடைய மகன் ஒரு அரசியல் தலைவருக்கு தன்னுடைய நாட்டையுமே தன்னுடைய மகன்களை தான் அதான் சொல்றேன் சார். அதனாலதான் நான் வந்து ஏன் அப்ரிஷியேட் சீமான் நான் சொல்றேன். என்னுடைய பையன் இங்க கான்வென்ட்ல படிச்சவன் தான், இப்பயும் கல்லூரியில படிக்கிறான், ஆங்கில இலக்கியம் படிக்கிறான். அவனை விவசாய ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. விருப்பப்பட்டா அவன் விருப்பப்பட்டான். பட் அதுக்கு பெரிய தேவையும் இருக்குன்னு நான் உணர்றேன். 2050 இந்த உலகத்தோடைய மொத்த மக்கள் தொகையும் இரட்டிப்பாகும். ரைட்டுங்களா? இங்க உள்ள விவசாயம் பண்ணுங்கிற லேண்டோட சைஸ் குறைஞ்சிரும். இன்னைக்கு ஆவரேஜ் உலகம் முழுவதும் ஒரு விவசாயியோட ஆவரேஜ் ஏஜ் என்ன தெரியுமா? 55. இளம் தலைமுறைகள் விவசாயத்துக்கு போறது இல்லை. ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். ஆமா, எப்படி சாப்பிடுவீங்க? இல்ல சார், நீங்க நான் கேட்கிறேன். உணவு உற்பத்தியை இரட்டிப்பாகணும். 2050 உணவு உற்பத்தியை நீங்க இரட்டிப்பாக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய நிலம், விளைநிலங்களுடைய நிலம் குறைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எது முக்கியம்? வந்து மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் சாப்பாடு தேவை. ஆமா, அதுக்கான வேலை. அதுக்கு நான் சொல்றேன், என் பையனை கான்வென்ட்ல படிச்சேன். அவன் கார்ல தான் குழந்தையிலேருந்து எல்கேஜில இருந்து கூப்பிட்டு போயிருக்கேன். அவனையே நான் விவசாயியான ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானே என்னுடைய இந்த மீடியா இன்னைக்கும் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கான கட் ஆஃப்ன்றது அதிகமா தான் இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு படிக்கணும். ஏங்க, அதை விட பைத்தியக்காரத்தனம் உலகத்துல இல்லைங்க. அப்ப அந்த கோர்ஸ்லாம் எத்தனை அது வேஸ்ட்டுங்க. அது பணம் கொடுக்குற கோர்ஸுங்க. நான் என்னை ரொம்ப நீங்க பின்னோக்கியான ஆள்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப படிச்சுட்டு தான் சொல்றேன். விவசாயத்துக்கு எதுக்கு படிக்கணும்? குழந்தை வளர்ப்பு போய் படிப்பீங்களா? படிக்க மாட்டோம். முட்டாள்தனமா இருக்கா என்ன சொல்ல? குழந்தையத்துக்கு படிச்சு அதே தாங்க விவசாயத்துக்கும். ஒரு உயிர் வளருதுங்க, அது தன்னைத்தானே வளர்த்துக்குது. நீங்களும் அதை போய் வளர்றீங்க. It knows. நான் இன்னொன்று plants are more intelligent than you and me. அது உண்மை, அது சயின்ஸ். ஏன் இவனுக்கு பொண்ணு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குல்ல, நம்மாழ்வார் பத்தி உங்களுக்கு என்ன? பெருசா படிச்சது இல்லை சார், பட் ஓரளவுக்கு தான் தெரியும். அவர் வந்து ஒரு முக்கியமான ஆள் நம்ம ஊர்ல. See, ஒரு இது I mean go out of the contest. நீங்க உங்களோட உணவு தேவையை நகர்ந்து போய் சேகரிச்சுக்க முடியும். ரைட்? ஆமா. உங்களுக்கு ஆபத்து வந்தா நீங்க ஓடி போய் தப்பிச்சுக்க முடியும். ஆமா. உங்களுடைய இனப்பெருக்கத்துக்கு உங்க துணையை தேடி நீங்க போயிட்டு வர முடியும். ரைட்டுங்களா? ஆனா மரங்களும் செடிகளும் இதெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து பண்ணும். பண்ணுதா இல்லையா? ஆமா. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் தான் அதுக்கு உரத்தை போட்டு வளர்க்குறேன், நான் தான் அதுக்கு வந்து இது பண்றேன். இதுதான் அக்ரிகல்ச்சர், உங்களுடைய அக்ரி சயின்ஸ்லாம் சொல்லி தருது. விவசாய படிப்பு தேவையில்லை. அடிப்படை அறிவியலை புரிஞ்சுட்டாலே போதும். இப்ப சொல்லுங்க சார். நீங்க சொல்றது ஏற்புடையது தான், நான் அதுல மாற்று கருத்து சொல்லல. ஏன்னா இவரை வந்து குலத்தொழிலுக்கு வழிவகுக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் தொங்கு சதை அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அப்படிதாங்க இப்ப விஜய் ஆர்எஸ்எஸ் தொங்கு சதைன்னு விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? திருமா நல்ல நீங்க வந்து நேர்மையா பேசணும். திருமா மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சு அதிமுக கூட்டினோடனே அவர் வந்து நீலசங்கின்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்போ அவர் நீலசங்கியா? இல்ல. ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளியா? இல்ல. அப்ப இது வந்து இன்னைக்கு யாரு திமுகவுக்கு எதிராக பேசினாலும் அவனுக்கு என்ன கலர் பூசுறது? நாளைக்கு திரும்ப வந்து கூட்டணி வெளியே போயிட்டு பிஜேபி சொல்லுவாங்க. அப்ப அது இதுதான், இது நிதர்சனமா இருக்கும்போது நீங்க வந்து அதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி?